அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைய சொல்லிட்டு இத நீங்க தலகாணி கடியில வச்சு தூங்கினாலே போதும். இந்த வார்த்தைய யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் நிச்சயமா ஏற்படும். 11 நாட்களுக்குள்ள கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். கோடீஸ்வர யோகம் வேணும்னு நினைக்கிறவங்க தவறாம முழு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். பண தேவை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதே மாதிரி சம்பளம் வாங்கி 2 நாள்லயே காலி ஆயிடுது. அடுத்த செலவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நீங்க செய்யக்கூடிய வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றமே கிடையாது, நஷ்டத்துலதான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் 11 நாட்களுக்குள்ள கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தொடர்ந்து 11 நாட்களுக்கு நீங்க ஒரே இடத்துல இருக்கணும். அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா தொடர்ந்து 11 நாட்களுக்கும் உங்க வீட்ல மட்டும்தான் இருக்கணும். ஒரு சிலர் உங்க அம்மா வீட்ல, சொந்தக்காரங்க வீட்ல இருக்கீங்கன்னா தொடர்ந்து 11 நாட்களுக்கு உங்க அம்மா வீட்லயோ சொந்தக்காரங்க வீட்லயோ இருப்பீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தபடி நமக்கு பெருசா வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி. அதனால நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த நேரத்துல இருந்து செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ் மனசு விழிப்ப நிலையில இருக்கும். இந்த சமயத்துல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆழ் மனசுல பதியும். நம்ம ஆழ் மனசுல எந்த விஷயங்கள் இருக்கோ அதுதான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உடனடியா பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். கட்டாயமா கோடு போடாத பேப்பரை தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கசங்கி போன கிழிஞ்சு போன நிலையில இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பயன்படுத்தாதீங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதுமானது. இதுக்கு அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது கூட சேர்த்து உங்க நம்பிக்கையும் நமக்கு தேவைப்படும். நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செய்ய வேண்டாம். அப்படி நம்பிக்கை இல்லாம ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அது எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரமா இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது.
சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நாள்ல உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்மளோட எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டைம்ல எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். அதாவது கடன் தீரணும், வறுமை விலகணும், இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. நேர்மறையான எண்ணங்களோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த எனர்ஜி சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். நடுவுல எந்த விதமான கேப்பும் பிரேக்கும் இருக்கக்கூடாது. இந்த சர்க்கிளை நீங்க அழகா போடணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கோணமானலா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கரெக்டா கேப்பே இல்லாத மாதிரி நீங்க போடணும். இந்த சர்க்கிளை வரையறதுக்கு நீங்க வளையல் வச்சும் வரையலாம், காம்பஸ் வச்சும் வரையலாம், ஏதாவது ஒரு மூடி கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க கையால ரஃபா கூட வரையலாம். இப்படி எனர்ஜி சர்க்கிள் போட்டதுக்கு அப்புறமா அதுல நான் முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய மணி அட்ராக்ஷனுக்கு உரிய ஹீலிங் கோட எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 2,7,3,8,9,4,8,5,3,1. இந்த ஹீலிங் கோட் கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். பார்த்து கவனமா எந்த ஒரு நம்பரையும் மிஸ் பண்ணாம எழுதிக்கோங்க. இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா இந்த ஹீலிங் கோடுக்கு கீழே இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ரிச்சேசா. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ரிச்சேசா. இது ஒரு இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டு. பொதுவா ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஒரே செகண்ட்ல நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவலை அதிகப்படுத்தும். பணம் வர்றதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி லெவல் எதுவோ அந்த ஃப்ரீக்வன்சி லெவலுக்கு நாம உயர்வோம். அப்போ ஈஸியா நம்மளால பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். அதனாலதான் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டு, அதாவது ரிச்சேசாங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம சேனல்ல கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே மாதிரி என்லிங்கிற ஸ்விட்ச் வேர்டும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே போல இந்த ரிச்சேசாங்கிற ஸ்விட்ச் வேர்டும் கை மேல பலனை உடனடியா உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த ஸ்விட்ச் வேர்டு எழுதினதுக்கு அப்புறமா கீழே ஐ ஆம் ரிச்னு எழுதிக்கோங்க. இந்த ரிச்சேசாங்கிற ஸ்விட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி ஐ ஆம் ரிச்ங்கிறதையும் நீங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு ரிச்சேசாங்கிற ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. வேக வேகமா சொல்லாம நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 2வது நாள் நைட்டு திரும்பியும் இந்த பேப்பரை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த ரிச்சேசாங்கிற ஸ்விட்ச் வேர்டை சொல்லிட்டு திரும்பியும் உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. இந்த மாதிரி 11 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க செய்யணும். இந்த பேப்பர்ல எழுதுறது முதல் நாள் மட்டும் எழுதினாலே போதும். 2வது 3வது நாட்கள்ல 11 நாட்கள் வரைக்குமே இந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டு அந்த ரிச்சேசாங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. இந்த 11 நாட்களுக்குள்ளேயே பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்க வீட்டுல பணமும் சேர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையறத கண்கூடா நீங்களே பாப்பீங்க. சரி, 12வது நாள் இந்த பேப்பரை எடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு எரிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா அமையும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.